Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் iOS ஃபைலை மீடியா கிரியேஷன் டூல் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அண்ட் bootable USB கிரியேட் பண்ணி விண்டோஸை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் 10 அஃபிஷியல் டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே இந்த வெப்சைட்டில் கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டலேஷன் மீடியான்ற ஆப்ஷனில் டவுன்லோட் நவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மீடியா கிரியேஷன் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம விண்டோஸ் 10 உடைய iOS ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் மீடியா கிரியேஷன் டூல் இல்லாமலேயே டைரெக்டாக மைக்ரோசாஃப்டுடைய பேஜ்லேருந்து ஈஸியாக எப்படி விண்டோஸ் 10 உடைய iOS ஃபைலை டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் F12 கீயை ப்ரெஸ் பண்ணி டெவலப்பர் டூல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெவலப்பர் டூல் ஸ்க்ரீனில் கூகுள் டிவைஸ் டூல் பார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் உடைய பேஜை ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் உடைய விண்டோஸ் 10 iOS ஃபைல் ஸ்க்ரீனை ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதால டைரெக்டாகவே விண்டோஸ் 10 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் iOS ஃபைல் டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் செலக்ட் எடிஷன் என்ற ஆப்ஷனில் விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் iOS என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த iOS ஃபைலை யூஸ் பண்ணி ஆல்ரெடி விண்டோஸ் இன்ஸ்டாலாக இருக்கிற யூசர் சிஸ்டமில் நீங்கள் திரும்பவும் ரீஇன்ஸ்டால் பண்ணுற யூஸராக இருந்தால் ஆல்ரெடி ஓல்டு விண்டோஸில் செலக்டாக இருக்கிற அந்த சேம் லாங்குவேஜை அங்கே செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிற யூஸராக இருந்தால் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த விண்டோஸ் 10 டவுன்லோட் ஸ்க்ரீனில் 64 பிட் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதால மீடியா கிரியேஷன் டூல் இல்லாமல் டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் உடைய வெப்சைட்லேருந்து விண்டோஸ் 10 உடைய லேட்டஸ்ட் iOS ஃபைலை ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ iOS ஃபைலை டவுன்லோட் பண்ண அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ரூஃபஸ் உடைய வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேர் உடைய அஃபிஷியல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் லேட்டஸ்ட் ரிலீசஸில் அவைலபிளாக இருக்கிற லேட்டஸ்ட் ரூஃபஸ் பூட்டபிள் exe ஃபைலை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ ரூஃபஸ் உடைய ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட்டபிள் USB கிரியேட் பண்ண போகிற மினிமம் 8GB எம்டி USB டிரைவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூட்டிங் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும்ன்றதால எம்டி USB டிரைவை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் USB டிரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரூஃபஸ் பூட்டபிள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண அப்புறம் டிவைசஸில் ஆட்டோமேட்டிக்காகவே USB டிரைவ் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரில் ஒன்லி USB டிரைவ் மட்டும்தான் டிடெக்ட் ஆகுன்றதால USB டிரைவை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செலக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 10 உடைய iOS ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டிஷன் ஸ்கீமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண போகிறதா இருந்தால் GPTன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்பவே ஓல்டு PC யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் MBRன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன சிஸ்டமில் நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் ஓல்டு சிஸ்டமில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே பார்ட்டிஷன் ஸ்டைலில் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் டிஃபால்ட் GPTயோடையே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்க்ரீனில் டிசேபிள் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டிசேபிள் பிட்லாக்ன்ற ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதால சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணும்போது சிஸ்டமுடைய ப்ரைவசி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகும். அண்ட் சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பூட் பண்ண அப்புறம் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிற பிட்லாக்கரையும் நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இங்கே ஓகேன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே விண்டோஸ் 10 உடைய USB பூட்டபிள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ USB டிரைவுடைய பூட்டபிள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நீங்கள் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண போகிற சிஸ்டமில் இந்த USBயை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற பூட் கீயை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பூட் மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற பூட்டபிள் USB டிரைவை செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 உடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாகவே லாங்குவேஜ் செலக்ட் ஆகிருக்கிறதால லாங்குவேஜ் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த ஆக்டிவேட் விண்டோ ஸ்க்ரீனில் நீங்கள் விண்டோஸ் 10 உடைய ரீட்டைல் லைசன்ஸ் கீ வச்சிருந்தா கீயை நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதால விண்டோஸ் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் கூட விண்டோஸ் 10 உடைய ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் OEM கீ இருந்தால் ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுங்க. அண்ட் இங்கே சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிற விண்டோஸ் உடைய எடிஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் எல்லாருடைய சிஸ்டம்லையுமே இதே மாதிரி ஷோ ஆகாது. என்னுடைய சிஸ்டமில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறதால ஒரே ஒரு பிரைமரி டிரைவ் மட்டும்தான் ஷோ ஆகுது. பட் CDEன்னு மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்கிற யூசர் சிஸ்டம்ஸில் 3-4 பிரைமரி டிரைவ் ஷோ ஆகும். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிற பிரைமரி டிரைவ் அண்ட் above 50 GB மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பிரைமரி டிரைவ் தான் C டிரைவாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் பார்ட்டிஷனுடைய நேமை நீங்கள் ரீநேம் பண்ணியிருந்தால் மேபி சேஞ்ச் ஆகலாம். இல்லைனா above 50 GB மேலே ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிற பிரைமரி டிரைவ் தான் C டிரைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் C டிரைவை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்புறம் ஜஸ்ட் ஃபார்மட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபார்மட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன சிஸ்டமில் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுறதால C டிரைவில் இருந்த டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் அண்ட் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாகவே டெலீட் ஆகிடும். அதனால் சிஸ்டமை ரீஇன்ஸ்டால் பண்ணுற யூசர்ஸ் C டிரைவில் அவைலபிளாக இருக்கிற டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் அவைலபிளாக இருக்கிற டேட்டாஸை வேறு டிரைவுக்கு மூவ் பண்ணிவிட்டு C டிரைவை ஃபார்மட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுற யூசர்ஸ் ஜஸ்ட் C டிரைவை நீங்கள் டைரெக்டாக ஃபார்மட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கிற ரீஜனோடவே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற யூஸராக இருந்தால் கனெக்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் லோக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டமுடைய லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது விண்டோஸ் 10 எந்த விதமான எரரும் இல்லாமல் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் 10 ரீஇன்ஸ்டால் ஆர் ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய சிஸ்டம்லையும் எந்த விதமான எரரும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.